கேகாலை மாவட்ட செயலகத்தின் விசாரணை அதிகாரிகள் மற்றும் அரநாயக்க போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் மற்றும் ஏனைய நிறுவனங்களினால் வழங்கப்பட்ட உதவிப் பொருட்கள் அம்பேகோட வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன. குறித்த வீட்டில் வசிப்பவர் அரநாயக்க பிரதேச செயலகத்தில் பணிபுரியும் பெண் அதிகாரி என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த அதிகாரி மற்றும் அந்த அலுவலகத்தில் பணியாற்றிய மற்றொரு ஊழியரும் இச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சிலர் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரநாயக்க போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியின் மின்னேறிய புராண தேவாலயத்துக்கு அருகில் சிறிய லாரி ஒன்று மின்னேறிய குளத்தின் சேற்று நீரை வெளியேற்றும் கால்வாயில் கவிழ்ந்துள்ளது. டைல் ஏற்றிச் சென்ற குறித்த லாரி கடும் சேதத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். நல்லத்தனியிலிருந்து நூர்லியா வரை பயணித்த மோட்டார் வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 15 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. மோட்டார் வண்டியின் சாரதி போதைப் பொருளை பயன்படுத்தி மோட்டார் வாகனத்தை செலுத்தியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த மூவர் டிக்கோய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடும் வெப்பம் காரணமாக நீர் உள்ள இடங்களை தேடி காட்டு யானைகள் கூட்டமாக வருகை தருகின்றன. மகாவலி கங்கையின் நீர்மட்டம் வீழ்ச்சியடைந்ததை அடுத்து தேசிய வனப்பூங்காவிலிருந்து நீர் தேடி யானைகள் கூட்டமாக வருகை தருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருளுடன் ஊருகஸ்மங் அந்திய போலீசாரினால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 52 கிராம் 450 மில்லிகிராம் ஹெரோயின், 105 கிராம் 450 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. போதைப்பொருள் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் நாடு தழுவிய சுற்றிவளைப்பின் கீழ் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட 965 சுற்றிவளைப்புகளில் 906 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவர் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 9 சந்தேக நபர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளது. 4 புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். 510 கிராம் ஹெரோயின், 788 கிராம் ஐஸ் போதைப்பொருள் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. குற்றச்செயல்களை தடுப்பதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் சுற்றிவளைப்பின் போது நேற்றைய தினம் 29,859 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். 581 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதோடு குற்றச்செயல்களோடு நேரடியாக தொடர்பட்ட 14 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட 286 பேரும் பகிரங்க பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட 160 பேரும் அவர்களில் உள்ளடங்குகின்றனர். போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பில் 4,485 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை சம்பூர் உப்பாறு கலப்பு பகுதியை அண்டிய வனப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முன்னெடுத்த சுற்றிவளைப்பை அடுத்து கோடா, கசிப்பு, இதனை தயாரிக்க பயன்படுத்தப்படும் உபகரணம் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. 27 மற்றும் 37 வயதுடைய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருளுடன் சிவனொலிபாத மலைக்கு சென்ற 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மஸ்கெலியா மௌசாகல சோதனை சாவடியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து ஐஸ், கஞ்சா, போதை மாத்திரைகள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் கொழும்பு, களுத்துறை, காலி மற்றும் அம்பிலிப்பிட்டிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பண்டாரியா வெளி பகுதியில் பாரிய அளவிலான கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் 8 லட்சம் மில்லிலிட்டர் கோடா, கசிப்பு காய்ச்சும் இயந்திரம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் கொக்கட்டிச்சோலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.